Yamaha BS6 உடைய டைமிங் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா நான் டைமிங் வச்சுட்டேன். இப்போது பழைய BS4 வண்டிகளுக்கெல்லாம் வந்து டைமிங் பார்த்தீங்கன்னா அப்படின்னா கரெக்டாக வந்து இந்த மார்க் இருக்குல்ல, இந்த மார்க் வந்து இந்த இடத்துல வரும். இந்த இடத்துல வச்சு மாட்டுவாங்க. இதில் வந்து 1, 2 அந்த மாதிரி நம்பர் வரும். நம்ம இதில் வச்சு மாட்டுவோம். ஆனால் BS4 BS6க்கு மாற்றி வரும். அதாவது இந்த இருக்குல்ல கோடு, இப்போ இந்த கோடும் அந்த உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு கோடு தெரியும். இந்த இருக்குல்ல இந்த இடத்துல ஒரு கோடு தெரியும். அந்த கோடும் அதுவும் நேருக்கு நேராக இருக்கிற மாதிரி இருக்கணும். ஏன்னா இப்போ போகிற BS6க்கு கண்டிப்பாக அந்த டைமிங்கில் இந்த மார்க் மாற்றிருக்காங்க. அதனால் அது மெயினாக செக் பண்ணிக்கங்க. ஏன்னா நீங்கள் ஒரு பல்லு லைட்டாக பரட்டி வச்சாலும் வால் ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி எனக்கு ஒரு தடவை நடந்திருக்கு. அதனால தான் நான் உங்களுக்கு இதை சொல்கிறேன். மெயினாக எப்போயுமே இந்த மார்க்கை 1க்கு 2 தடவை நல்லா செக் பண்ணிக்கோங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். ரெண்டாவது நான் உங்களுக்கு மேக்னெட்லேயும் அதே மாதிரி டைமிங் பார்த்துக்குங்க. இந்த இருக்குது உங்களுக்கே தெரியும் மேக்னெட்டில் இந்த இருக்குல்ல இந்த கோடும் இந்த கேஸில் ஒரு மார்க்கு கொடுத்துருப்பாங்க. அந்த மார்க்கும் கரெக்டாக டாப்பில் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இதை ரெண்டையும் வச்சுட்டு பிஸ்டனையுமே ஒரு தடவை கண்டிப்பாக செக் பண்ணிக்கங்க. ஏன்னா பிஸ்டன் வந்து நீங்கள் உள்ள லைட் அடிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் டாப்பில் இருக்கா இல்லையான்னு. ஏன் இது நான் அப்படி ஒரு தடவை 2 தடவை செக் பண்ணிக்கிற சொல்கிறேன் அப்படின்னா, சில இதுக்கு பிஸ்டன் டாப்பில் வந்துடும். ஆனால் கேம்ப் சாஃப்ட் இருக்குல்ல, கேம்ப் சாஃப்ட் வந்து திருப்பி ஆப்போசிட்டாக மாறிடும். அதனால தான் 1க்கு 2 தடவை பிஸ்டன் டாப்பு அந்த மேக்னெட்டோடைய டாப்பு எல்லாமே கரெக்டாக செக் பண்ணிக்கங்கன்னு சொல்கிறேன். செக் பண்ணிவிட்டு எப்பயுமே பார்த்துக்குங்க. ஏன்னா இந்த இப்போ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் இந்த கோடு வந்து எவ்வளோ கிராஸாக இருக்குது அப்படின்னு. ஏன்னா இப்போ இதுக்கு நேரையும் வரல, இதுக்கு நேரையும் வரல. அதுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக உள்ளே என்ன ஸ்டெப் கொடுத்துருக்காங்களோ அதுக்கு நேரம் வருது. மாற்றி வச்சு நம்ம ஸ்டார்ட் ஆகுது அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வந்தாலும் பிரச்சனை கிடையாது. ஆனால் மாற்றி வச்சு நம்ம மாட்டிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வால்வு பெண்ட் ஆகிடுது. அதனால் மெயினாக அதை 1க்கு 2 தடவை செக் பண்ணிக்கிங்க. இதுதான் Yamaha BS6 இன்ஜினுடைய மெத்தடு. டைமிங்லாம் இதான் பார்த்துக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்ப்போம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.